Hello students, welcome to Abhinandan Academic. I am your maths teacher Tamilarasan. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டகிரேஷன்ஸ் சாப்டர்ல டெஃபினைட் இன்டெக்ரல் பத்தின MCQ பார்க்க போறோம். நீ மேத்ஸ்ல 95 பிளஸ் ஸ்கோர் பண்ணனும் அப்படினா MCQ क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதுக்காண்டி உங்களுக்காண்டி 2020 ல இருந்து அப் டு கரண்ட் இயர் வரைக்கும் உங்களுக்கு போர்டு क्वेश्चन பேப்பர்ல என்னென்னலாம் கேட்டாங்க த்ரூஅவுட் இந்தியாவுல இருக்க எல்லா ரீஜியன் क्वेश्चन கலெக்ஷன் பண்ணி அழகா உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இல்ல என்னோட நம்பருக்கு कांटेक्ट பண்ணிக்கங்க. சோ மேத்ஸ்ல நீ 95 பிளஸ் ஸ்கோர் பண்ணனும் அப்படினா தொடர்ந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோஸை. போலாமா டாபிக்? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும் சார், எனக்கு தெரிஞ்ச क्वेश्चनல நான் பொழுதுனைக்கு வீடியோ பார்க்க டைம் வேஸ்ட் பண்ணனும்னா சோ நோ நீட். நான் உனக்கு கொடுத்திருக்க PDFலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சோ உனக்கு தேவையான क्वेश्चन ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 நீ ஃபெமிலியரா இருக்க, எனக்கு தேர்ட் क्वेश्चन மட்டும் தான் டவுட் இருக்கு சார் அப்படினா சோ ஜஸ்ட் கிளிக் தேர்ட் क्वेश्चन மட்டும் கிளிக் பண்ணு. தேர்ட் क्वेश्चनக்கான உனக்கு சொல்யூஷன் வீடியோ டிஸ்ப்ளே ஆகும். இல்ல சார் எனக்கு ஃபோர்த் क्वेश्चन மட்டும் தேவைன்னா ஃபோர்த் क्वेश्चन கிளிக் பண்ணு, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான உனக்கு தேவையான சொல்யூஷன் கிடைக்கும். கிளியர்? உனக்கு எந்த क्वेश्चन டவுட்டோ அந்த क्वेश्चन மட்டும் கிளிக் பண்ணு. சோ உனக்கு ஆல்ரெடி ஹைலைட் பண்ணி கொடுத்திருப்பேன் ஆன்சர். சோ நீ PDF எடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிராக்டீஸ் பண்ணலாம். போலாமா இப்ப क्वेश्चनக்கு? ரைட். இப்போ வாங்க டெஃபினைட் இன்டெக்ரல்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. So integral minus pi by 4 to plus pi by 4 x cube cos squared x dx இது question. Clear? So what is the question? Minus pi by 2 plus pi by 4. So இந்த மாதிரி integral minus pi by 4 plus pi by 4 minus 1 to plus 1 இந்த மாதிரி சேம் upper limit lower limit சேமா இருந்துச்சுன்னா lower limit மட்டும் நெகட்டிவா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நீ ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் வெரிஃபை பண்ணணும். So அப்ப என்ன சார் ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் minus a to plus a f of x into dx இது questions. Clear? So given இதோட value பாத்தீங்கன்னா 2 into integration of 0 to a f of x into dx. What is the condition? If f of x is even function இருந்துச்சுன்னா. Okay, f of x is a even function. Clear? அப்ப even function எப்படி prove பண்ணுவீங்க? f of minus x எடுத்து replace பண்ணீங்கன்னா equal to what is the value ராஜா? f of x ன்னு வரும் even function. Okay. Suppose இதோட value பாத்தீங்கன்னா 0 ஆகும். What is the condition? If f of x is odd function இருக்கும்போது. Clear? இது properties of definite integral நமக்கு தேவையான properties. அப்ப odd function என்ன சார் definition? f of minus x is equal to minus f of x வந்து நிக்கும். இது odd function. Clear? Right. இப்போ சம்க்குள்ள போலாமா? அப்ப கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணீங்க வெரிஃபை பண்ணு. ஈவனா odd function ஆன்ட்டு. சோ அப்ப f of x is equal to I can choose x cube into cos squared x ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்க. இப்போ ரீப்ளேஸ் பண்ணி பாரு. x of minus x ரீப்ளேஸ் பண்ணா minus x the whole cube into cos of minus x the whole squared. Clear? அப்ப here equate பண்ணா minus x cube into cos of minus theta cos theta. Is clear? Cos of minus theta is equal to cos theta நமக்கு ஃபார்முலா தெரியும். So automatically அப்ப what is the value? Cos squared x. So இங்க ஒரு மைனஸ் இருக்கா? அப்ப what a conclusion? F of minus x is equal to minus f of x வந்து நிக்கும். Therefore அப்ப f of x is odd function. Clear? அப்போ f of x is odd function அப்படி வந்துச்சுன்னா therefore அப்ப what a conclusion? Integration minus pi by 4 to plus pi by 4 x cube cos squared x into dx that value is equal to 0. ஏன்னா odd function 0 தான் சொல்லியிருக்கோம். Clear my children? Right. Next question போயிடலாமா? What are next questions? அப்படின்னு பார்த்தீங்கன்னா integration 0 to 1 2x divided by 2 pi x square plus 1 into dx. These are questions. Clear? அப்ப integration of 0 to 1 2x divided by 5x square plus 1 into dx. So automatically denominator differentiate பண்ணா numerator கிடைக்கும். So நான் என்ன பண்றேன் substitution method யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி substitution method? Put t is equal to 5x square plus 1 எடுத்துக்க. அப்ப dt by dx கண்டுபிடிச்சீங்கன்னா so அப்ப இது சிம்பிளை பண்ணீங்கன்னா 10x. Constant automatically 0 ஆயிடும். So I want dx value தான். So அப்ப dt divided by 10x is equal to dx கண்டுபிடிச்சு வச்சுக்க. So அப்ப dx கண்டுபிடிச்சாச்சு. லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணிடலாமா? So அப்ப கொடுத்திருக்க சம்ம லிமிட்டை சேஞ்ச் பண்ணுங்க. So அப்ப லிமிட்டை சேஞ்ச் பண்ணோம்னா x ஓட ஃபங்க்ஷன் லிமிட் வந்து 0 to 1. 0 to 1. இப்போ நான் d க்கு மாத்தணும். So சம்ம என்ன எடுத்துருக்கேன்? t is equal to 5x square plus 1. அப்ப x போவா நான் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா ரிமைனிங் 1 மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் 1 கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப 5 into 1 plus 1 6 கிடைக்கும். கிளியரா? ரைட். அப்ப சம்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. So integration of what's the limit 1 to 6.
126 2x divided by 5x square plus 1க்கு தான் நான் t எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் dx போக வாட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், dt divided by 10x. கிளியரா? x கேன்சல் ஆயிடுச்சு, ஒரு 2 இதையும் கேன்சல் பண்ணால் 5 ஆயிரும். ஸோ 1/5 வெளியே எடுத்துருங்க. வாட்ஸ் ரிமைனிங் 126 1/t into dt. ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 1/5, இதை இன்டெகிரேட் பண்ணால் வாட்ஸ் வேல்யூ தான் 1/tனா log t. லிமிட் இஸ் 1 to 6. Simplify 1/5. Here log 6 minus log 1. So we know that log 1 value is equal to 0. So அப்போ simplify பண்ணிங்கன்னா 1/5 into log 6. That is option A. Clear ma? Right. Next question பாருங்க. Same way. The question பார்த்தீங்கன்னா 2025 board exam ல கேட்ட question தான். What is the question? If integration 0 to 1 e power x 1/x plus dx is equal to alpha ன்னு question கொடுத்துட்டாங்க. நீ கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ 0 to 1 e power x into 1 plus x the whole square dx. இது கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கிவன் கொடுத்துருக்க கொஸ்டின் 0 to 1 e power x divided by 1 plus x the whole square into dx. இதுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா, இன்டெகிரேஷன் u dv is equal to uv minus integration of v du. That is integration by parts கான்செப்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஐலேட் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். கிளியர்? இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸில் பேசிக்காக u சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐலேட் கான்செப்டை யூஸ் பண்ணுவேன். ஐலேட் இதானே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, ஐலேட். ஸோ ஐலேட்டுன்னா ஐன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன், சைன் இன்வெர்ஸு காஸ் இன்வெர்ஸு அப்படின்னு சம்மில் இருக்கான்னு பாரு. இல்லை ஸோ அப்போ அதை விட்டுரு. எல்லுன்னு என்ன சொல்லுவோம், லாகரிதமிக் ஃபங்க்ஷன், லாக் எக்ஸு இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்கான்னு பாரு. இல்லை ஸோ அதையும் விட்டுட்டோம். ஏ மீன்ஸ் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல நிறைய பேர் ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணுவாங்க. அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு நியூமரேட்டர் தான் இருக்கணும், எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் 1 அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு இங்கே டினாமினேட்டர் இருக்குது, ஸோ அதையும் சூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா டினாமினேட்டர் இருந்துச்சு, அது இட்ஸ் நாட் ஏ பாலினாமியல், ஃப்ராக்ஷன் வருது இல்லையா. ஸோ ஒன்லி நியூமரேட்டர் தான் வி நீட். t மீன்ஸ் trigonometry function, that is meaning sin x into cos x. பெரும்பாலும் நீ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் நீ யூஸ் பண்ணியிருப்ப ஸ்கூல் லெவலில். பட் ஆனால் கொஸ்டின் கொடுத்துருக்கிறது எக்ஸ்போனென்ஷியல் சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், e power x e power 2x இந்த மாதிரி கேஸ் தான் எக்ஸ்போனென்ஷியல் கேஸ். கிளியர்? அப்போ அஸ்பர் இந்த சம் படி u equal to என்ன வழி சூஸ் பண்ணிக்கிறேன், e power xன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் இருக்கிறது ஃபுல்லாக dvன்னு எடுத்துக்கிறேன். கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். அப்போ எப்படி ஃபார்ம் பண்ணுறேன்னா, u equal to கொஞ்சம் ஸ்லோ, u equal to I can choose e power x எடுத்துக்கலாமா ஃபஸ்ட்டு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது ஃபுல்லாக என்ன பண்ணிக்கிறேன், dvன்னு எடுத்துக்கிறேன். dv is equal to integration of 1/1 plus x the whole square into dxன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ du by dx கண்டுபிடிச்சிங்கன்னா e power x. ஸோ அப்போ du is equal to e power x into dx. மாட்டீங்களா? இப்போ dv இன்டெகிரேட் பண்ணால் v is equal to இது எப்படி சார் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 1 plus x the whole power minus 2 into dx. ஸோ அப்போ here v is equal to 1 plus x whole power minus 1 divided by minus 1. and x power n plus 1 divided by n plus 1. ஸோ அப்போ here you கோட் பண்ணிங்கன்னா minus 1 by 1 plus x. கிளியர்? ஸோ அப்போ u and v ஃபைன் பண்ணி வச்சுங்களா. இப்போ போய் சம்மில் போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் வாட் இஸ் த சம் 0 to 1 e power x divided by 1 plus x the whole square dx is equal to uv. u ஓட வேல்யூ e power x, அப்போ minus e power x divided by 1 plus x. ஏன்னா இது u நெக்ஸ்ட் v as per ஃபார்முலா படி uv சப்ஸ்டிட் பண்ணிட்டோமா. வாட்ஸ் த லிமிட் 0 to 1 minus integration of v du. ஸோ இன்டெகிரேஷன் லிமிட் 0 to 1 v ஓட வேல்யூ minus 1/1 plus x into dx கொடுத்துட்டாங்களா. கிளியர்? ரைட். இப்போ நீ அப்பர் லிமிட் போடுங்க. ஸோ அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா எக்ஸ் இப்போ நீ 1 அப்ளை பண்ணிச்சுக்க மைனஸ், கிளியர், இ பவர் 1 டிவைடட் பை எக்ஸ் இப்போ 1 போட்டிங்கன்னா 2 மைனஸ் அகெயின் 0 போட்டிங்கன்னா வாட்ஸ் வேல்யூ இருச்சா மைனஸ் இ பவர் 0 டிவைடட் பை 1 ப்ளஸ் 0 இப்படி வந்து நிற்குமா. ஸோ அப்போ கொடுத்துருக்க சம்முக்கு ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு. இப்போ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒன்று தப்பு பண்ணியிருக்கோம். வியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1/1 + x இன்ட்டு du சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா.
ஓகே du வேணும் நம்மளுக்கு இல்லையா du வாட்ஸ் வேல்யூ e பவர் x into dx clear ஸோ இப்போ இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஸோ இப்போ சம் பார்த்தீங்கன்னா 0 to 1 e பவர் x divided by 1 plus x into dx ஸோ அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா சம்மில் பார்த்தீங்கன்னா 0 to 1 e பவர் x 1 plus x dx வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காமா அப்போ இதை ஃபுல்லாக ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாமா ஸோ அப்போ இதில் ஃபைனல் ஆன்சர் என்ன வந்து நிற்குங்க e minus e by 2 is clear next e power 0 ஓட வேல்யூ 1 ஸோ ஹியர் 1 இப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் 1 போட்டுடலாமா நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ ப்ளஸ் ஆல்ஃபா இப்போ வாட்ஸ் ஆன்சர் e by minus e by 2 plus 1 plus alpha that is option B clear my children right அடுத்து போலாமா next fourth question பாருங்க இது சேம் 2025ல கேட்டது தான் ஸோ given sum பார்த்தீங்கன்னா -1 to +1 modulus of x divided by x இங்கே ஈவன் ஆட் ஃபங்க்ஷன் வெரிஃபை பண்ணி ஈஸியாக சம்மு முடிச்சிடலாம் இல்லை மாடலஸை நீ எக்ஸ்பிளைன் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம் நான் ஈவன் ஆட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன் லிமிட் வந்து -1 to +1 இருக்கு இல்லையா அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்முலா f of x is equal to கொஸ்டின் நம்பர் 1ல் சால்வ் பண்ண மாதிரியேவா நமக்கு எப்படி சால்வ் பண்ணியிருந்தோம் இன்டகிரேஷன் ஆஃப் -a to +a f of x into dx is equal to 0 if function is f of x is odd function ஆயிருந்துச்சுன்னா clear அதே இது 2 into integration 0 to a if okay f of x இன்னும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் அழகாக தப்பு பண்ணுமா ஓகே இப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸு இன்டு டிஎக்ஸ் இஃப் கண்டிஷன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈவனாக இருந்துச்சுன்னா கிளியரா ரைட்டு அப்போ நான் ஆட் ஃபங்க்ஷனாக நம்மளுக்கு ஒரு டெஃபினேஷன் தெரியும் எப்படி எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன் கிளியர் அப்போ கொடுத்துருக்க சம்ம f of x choose பண்ணு f of x is equal to modulus of x divided by x x போக minus x replace பண்ணா modulus of minus x divided by minus x so modulus of minus x is plus x by minus x so அப்போ f of minus x replace பண்ணி minus f of x கிடைக்குதா therefore அப்போ f of x is odd function f of x is a odd function clear if f of x is odd function வரும்போது integration of -1 to +1 modulus of x divided by x into dx is equal to what's the value 0 that is option B clear right next question number 5 this question number 5 is important so be careful so இது also same நமக்கு properties of definite integral concept தான் யூஸ் பண்ணுறோம் what is the given question கொடுத்துருக்காங்கன்னா integration of pi by 6 to pi by 3 கொடுத்துருக்க சம் in choose பண்ணிக்க log of tan x okay into dx clear so நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும் integration of a to b f of x into dx எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன் integration of a to b f of a plus b minus x into dx நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இப்போ i is equal to integration of pi by 6 to pi by 3 into log of okay யூஸ் பண்ணிக்கலாமா tan of okay what is a ஓட வேல்யூ pi by 6 plus b ஓட வேல்யூ pi by 3 minus x into dx clear right இப்போ pi by 6 pi by 6 plus pi by 3 ரெண்டையும் நீ ஆட் பண்ணிங்கன்னா ஆட் இஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா pi by 2 வந்து நிற்கும் 6 LCM எடுத்து கேன்சல் பண்ணி பாருங்க ஆட்டோமேட்டிக்காக pi by 2 வரும் ஸோ அப்போ ஹியர் இன்டகிரேஷன் ஆஃப் pi by 6 to pi by 3 into log of what is the value கிடைக்கும் tan of pi by 2 minus x into dx வந்து நிற்கும் ஸோ அப்போ tan of 90 minus theta cot theta ஸோ அப்போ இந்த சம் எப்படி மாறுங்க integration of pi by 6 to pi by 3 into log of okay tan of 90 minus theta cot theta that is the meaning cot x into dx clear இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்க இந்த சம் ஐன்னு வச்சுக்கிட்டு இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்க இப்போ 1 + 2 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2i is equal to integration of pi by 6 to pi by 3 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா log of tan x இங்கே என்ன வருங்க ப்ளஸ் log of cot x அப்படி வந்து நிற்குமா
இப்போ லாகரிதமிக் ரூல்ஸ் படி ரெண்டுமே அடிஷன் இருக்குது. ரெண்டுமே அடிஷனாக இருந்தால் என்ன பண்ணலாம், மல்டிபிளாக மாற்றிடலாம். ஸோ அப்போ இன்டகிரேஷன் π/6 to π/3 log of tan x into cot x dx அப்படி வந்து நிற்குமா? ஸோ log of tan x into cot x ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிருமா? cot x 1/tan x எழுதினு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகிட்டு log 1 வந்து நிற்குமா? கிளியர்? அதாவது tan x இன்ட்டு cot x எப்படி பண்ணிக்கலாம், 1/tan x மாற்றினு வச்சுக்க. ரெண்டு கேன்சல் ஆகி வேல்யூ 1 வந்து நிற்குமா? கிளியர் மை சில்ட்ரன்? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக log 1 வரும். log 1ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியுங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு தெரியுமா ஃபார்முலா? ஸோ அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் π/6 to π/3 log 1ன்னு வந்து நிற்கும். சம் log 1 in dx. ஸோ கம்ப்ளீட்டாக அதோட வேல்யூ என்ன வச்சுங்க, 0. அப்போ 2i ஈக்குவல் டு 0 இருக்குன்னா அப்போ i ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்காக என்ன 0 ஆயிருமா? கிளியர்? தட் இஸ் ஆப்ஷன் சி. அண்டர்ஸ்டுட் மை சில்ட்ரன்? ரைட். கொஸ்டின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சேம். the value of integration 0 to 1 dx divided by 1/e power x plus e power minus x. இது கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா 2025ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ இதை கிவன் எடுத்துக்கலாமா? இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். given the questions integration of 0 to 1 இல்லையா, இது 1 divided by e power x, e power minus x எப்படி சேஞ்ச் பண்ணலாம், 1/e power x into dx சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா e power x அப்படியே ப்ராடக்ட் பண்ணி, அதாவது வாட்ஸ் எவர் 0 to 1 e power x LCM எடுத்துன்னு வச்சுங்க. அப்போ 1/e power x the whole squared plus 1 divided by e power x into dx இருந்தோமா? இது நீமேட்டை கொண்டு போயிரு. இன்டகிரேஷன் 0 to 1 e power x divided by e power x the whole squared plus 1 into dx இப்படி வந்து வைக்குமா? ஸோ இதுக்கப்புறம் எப்படி சார் சால்வ் பண்ணால் சேம் சப்டிஷன் மெத்தட் எடுத்துக்கலாம் பெட்டர். அப்போ சப்டிஷன் மெத்தட் எடுத்திங்கன்னா புட் t is equal to e power x வந்துருமா? அப்போ dt by dx is equal to e power x டிஃபரன்ஸ் பண்ணால் e power x. ஸோ ஐ வாண்ட் dx வேணும். அப்போ dt by e power x is equal to dx கண்டுபிடிச்சோமா? ஸோ அப்போ சப்டிஷன் மெத்தட் எடுத்திங்கன்னா லிமிட்டும் நீ என்ன பண்ணால் சேஞ்ச் பண்ணணும். அப்போ லிமிட் எப்படி சார் சேஞ்ச் பண்ணலான்னா சேம் எக்ஸ் டி, டீயோட வழி e power x எடுத்துட்டேன். வாட் இஸ் எக்ஸோட லிமிட்டு 0 to 1 இருக்குது. ஸோ லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 1. ஸோ புட் e power 0 வேல்யூ பார்த்தீங்கன்னா e power 0 வேல்யூ 1. ஸோ வில் புட் 1. நெக்ஸ்ட் புட் x ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணால் தட் இஸ் அ வேல்யூ ஈக்குவல் டு e. ஸோ அப்போ இன்டெக்ரல் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் 1 to e லிமிட்டை மாற்றிடலாமா? 0 to 1 லிமிட் இருக்கு இல்லையா, 0 to 1 லிமிட்டை 1 to eன்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு e power x பை அகெயின் t போவா வாட் இஸ் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன், e power x பர் t. அப்போ t ஸ்கொயர் ப்ளஸ் 1 dx போவா dt பை e power xன்னு போட்டுக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக e power x கேன்சல். ஸோ ரிமைனிங் 0 to e 1 by t square plus 1 into dt. So you know the formula, integration of 1 by x square plus a square dx is equal to what's the formula, 1 by a tan inverse of x by a, okay, plus some constant c. இது நமக்கு தேவையான ஃபார்முலா. கிளியர்? அப்போ இது இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா வாட்ஸ் த வேல்யூ என்ன, tan 1 by a ஓட வேல்யூ 1. ஸோ அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ 1 by 1 tan inverse of t. So what is the limit? 0 to e. Sorry, 1 to e. சம்ல எல்லாமே 1 தானே இருக்கு. 1 to e. That's clear? 1 to e. So now you could apply for. அப்படி இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா what is the value? First apply பண்ணுங்க. Tan inverse of t over e minus tan inverse of e. Tan எந்த வேல்யூ கொண்டு வரும்? 5/4. So what is the conclusions? Tan inverse of e minus 5/4. That is option C. Clear my children? Right. Next question போயிடலாமா? What is question number 7? So question number 7 பார்த்தீங்கன்னா integration 0 to a x into dx less than or equal to a/2 plus 6. This is the questions. Clear? So இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம்னா இது given எடுத்துட்டேன். சரி, நீ நார்மலாக இன்டெகிரேட் பண்ண மாதிரி இன்டெகிரேட் பண்ணு. எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் வாட்ஸ் வேல்யூ
x squared by 2, what's the limit? 0 to a less than or equal to a by 2 plus 6. So, இதை நீ உள்ள கொண்டு போனீங்கன்னா what's the value? a squared by 2 minus x over 0 போட்ட 0 less than or equal to a by 2 plus 6. That is the meaning a squared by 2 எல்லாத்தையும் left side கொண்டு வந்துருங்க minus a by 2 minus 6 less than or equal to 0 கொண்டு வந்துடலாமா? So, 2 LCM எடுத்தீங்கன்னா அப்போ a squared minus a minus 12 by 2 less than or equal to 0. 2 constant அங்கே கொண்டு போய் 0 பண்ணிடுங்க. அப்போ a squared minus a minus 12 less than or equal to 0. So, a ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ minus 12 ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாமா? 4 into 3 minus எடுத்துக்கலாமா? இப்போ what are conclusions? a minus 4 into a plus 3 less than or equal to 0. இப்போ a ஓட வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வாட் இஸ் த லிமிட் ஃபார்ம் பண்ணிங்கன்னா minus infinity to plus infinity. What are the values? ஒன்று a minus 4 a minus 4 is equal to 0 அப்போ a is equal to 4 கிடைக்கும். another one a plus 3 is equal to 0 வரும்போது a is equal to what's the value? minus 3 கிடைக்கும். That's the value is equal to minus 3. Next is equal to what's the value? 4. So 3 interval split பண்ணிக்க. இப்போ நீ என்ன பண்ணுங்க minus 3 to minus infinity இதில் இனி வேல்யூ சூஸ் பண்ணு minus 3 to minus infinity you can choose any value. So அப்போ minus 10 கூட எடுத்துங்க in between அதாவது minus infinity minus 3 குள்ள you can choose minus 10 எடுத்தீங்கன்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பாரு. அப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னு வச்சுக்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவுக்குள்ள நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன் வாட் ரியாக்ஷன் கிடைக்கும் minus 10 minus 4 நெக்ஸ்ட் எடுத்து பண்ணிங்கன்னா minus 10 plus 3. ஸோ டெஃபினட்டாக இதுவும் நெகட்டிவ் minus 14 negative, this also minus 7, here also negative. So automatically உனக்கு என்ன கிடைக்கும் plus கிடைக்கும். So அப்போ minus infinity to minus 3 interval நீ என்ன வேல்யூ சூஸ் பண்ணாலும் that value is equal to positive. அதே மாதிரி next minus 3 to 4 மிடில் நீ என்ன வேல்யூ சூஸ் பண்ண minus 3 to 4 0 சூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ போட்டு a இருக்க பிளேஸ் 0 போட்டேன்னு வச்சுக்க 0 minus 4 next 0 plus 3 தெரியுமா? இப்போ வந்து ஃபைனலாக ப்ராடக்ட் பண்ணால் நெகட்டிவ் வந்து நிற்கும். ஸோ வில் புட் நெகட்டிவ் இங்கே என்ன வேல்யூ வருதுல எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது பாசிட்டிவாக நெகட்டிவானது தேவை. ஸோ அப்போ minus 3 to 4 மிடில் ஐ கேன் சூஸ் 0. ஸோ அப்போ a இப்போ 0 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் வருது. நெக்ஸ்ட்டு 4 to infinity இந்த மிடில் ஐ கேன் சூஸ் எனி வேல்யூ. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 எடுத்துக்கலாமா? 5 எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்ணி வச்சுக்கேன் 5 minus 4 இன்ட்டு வாட் வேல்யூங்க 5 plus 3. ஸோ டெஃபினட்டாக இதுவும் பாசிட்டிவ் டோட்டலாக பாசிட்டிவ். ஸோ இன்டர்வல் டெஃபினட்டாக பாசிட்டிவ். கிளியரா? அண்டர்ஸ்டுட் நோ? ரைட். அப்போ ஹியர் இப்போ நம்மளுக்கு வேல்யூ எடுத்து எந்த இன்டர்வலில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வருதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் சம்மில் பாருங்கள் கொஷின் ஓகே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கொஷின் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ நெகட்டிவ் எங்கே வேரி ஆகுது -3 to 4 வேரி ஆகுது. அப்போ தட் இஸ் மீனிங் -3 லெஸ் நார் ஈக்குவல் டு a லெஸ் நார் ஈக்குவல் டு 4. ஏன்னா இங்கே லெஸ் நார் ஈக்குவல் சிம்பிள் இருக்காங்க இங்கேயும் லெஸ் நார் ஈக்குவல் சிம்பிள் எடுத்துக்கிறேன். சப்போஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் அப்படின்னுச்சுன்னா இங்கேயும் என்ன பண்ணுங்க -3 ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் a ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 4 எடுத்துக்கிறேன். கிளியரா? ஸோ இப்போ இங்கே நெகட்டிவ் கேட்டதுனால நெகட்டிவான இன்டர்வலை மட்டும் நான் சூஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் இதே சம் வந்து greater than or equal to 0 பாசிட்டிவ் வர மாதிரி இருந்துச்சுன்னா you can choose a ஓட வேல்யூ எப்படி சூஸ் பண்ணிக்கிறேன் a belongs to where to where -infinity to -3 union of 4 to infinity சூஸ் பண்ணிக்க. எப்போ இங்கே greater than or equal to 0 வந்துச்சுன்னா இங்கே நெகட்டிவ் மட்டும் மென்ஷன் கேட்டிங்கனால அப்போ -3 to 4. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் ஆர் இது எப்படி எழுதலாம் a belongs to close interval -3 to 4 எப்படி கூட எழுதிக்கலாம். கிளியர் மை சொல்கிறேன்? That is அப்போ -3 to 4 ஆப்ஷன் சி. அண்டர்ஸ்டுட்மா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் ஆர் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 8. given f of 2a minus x equal to f of x the integral 0 to 2a f of x dx is equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2025ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ பெட்டர் யூசிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினைட் இன்டெக்ரல். ஸோ டெஃபினைட் இன்டெக்ரலில் பார்த்தீங்கன்னா 0 to 2aக்கு f of x dx வாட்ஸ் அ ஃபார்முலா அப்படின்னா இன்டெக்ரலில் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உனக்கு ஃபார்முலா வேண்டாம் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் என்டையர் ஃபார்முலா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ ஹியர் யூ கோட் பண்ணிங்கன்னா இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to 2a ஓகே
0 to 2a integration of 0 to a ன்னு நான் மாத்துறேன். Integration of 0 to 2a properties integrate 0 to a f of x dx plus integration 0 to a f of 2a minus x into dx அப்படின்னு பாருங்க. இப்போ சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கேஸு இங்கே என்ன கொடுத்து f of 2a minus x equal to f of x, அதாவது f of 2a minus x equal to f of x ன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ f of 2a minus x போக f of x ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ integration 0 to a f of x dx again plus integration 0 to a f of 2a minus x போக what value substitute பண்ணிக்கிறேன் f of x into dx. ஸோ அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா இதை 2 into integration 0 to a what's the value f of x into dx வந்துருமா. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 into 0 to a f of x into dx ஆப்ஷன் டி. சேம் இதே கொஸ்டின் எப்படி கேட்கலாம்டா, இதே பேட்டர்னில் f of 2a minus x equal to minus f of x ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவேன், லிமிட்டு ஆக்சுவலாக 0 to a f of x into dx. ஸோ இதை நீ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்போ மைனஸ் இன்டகிரேஷன் 0 to a f of x into dxன்னு வந்துடும். கிளியர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தட் வேல்யூ ஈக்குவல் டு 0 ஆயிடும். கிளியர் மை சில்ட்ரன். ஸோ அடுத்து கேட்டோம்னா அப்படி இப்படி மாற்றி கேட்கலாம். அவ்வளோதான் மீனிங். கிளியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா the value of integration minus 1 to plus 1 x into modulus of x dx 2024ல போர்டில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ ஹியர் இது கிவன் எடுத்துட்டேன். இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடுலஸை ரிமூவ் பண்ணணும், அதுதான் மீனிங். ஸோ இப்போ இன்டர்வலில் எது கொடுத்துருக்காங்க, -1 to +1 கொடுத்துருக்காங்க லிமிட்டு. அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எப்போ நெகட்டிவ் ஆகும், எக்ஸ் இருக்கு போக 0 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸு போக 0 போட்டிங்கன்னா இது வந்து நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மிடில் வேல்யூ 0 எடுத்துக்கு. இப்போ சப்போஸ் இதே இடத்துல x-1 மாடுலஸ் இருந்துச்சுன்னா ஸோ யூ டேக் x-1 ஈக்குவல் 0 அப்போ x ஈக்குவல் டு 1க்கு இந்த வேல்யூ 0 ஆகும். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா வெறும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு மட்டும் கொடுத்துருக்கனால புட்டு x ஈக்குவல் 0 0க்கு மட்டும் தான் இது 0 ஆகும். ஸோ அதனால் இது 0. ஸோ இப்போ லிமிட் வந்து -1 to +1 ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். வாட் இஸ் த லிமிட், -1 to 0 0 to 1 ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். இப்போ -1 to 0க்குள்ளே கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்னவா வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -x தான் வந்து நிற்கும் இல்லையா, நெகட்டிவ் as per definition படி. அப்போ ஹியர் -1 less than x less than 0வில் நெகட்டிவ் ஆகும். நெக்ஸ்ட் 0 to 1க்குள்ளே மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து வாட்ஸ் ரியாக்ஷன் பாசிட்டிவாகவும் இருக்கும். கிளியர். ரைட் போகலாமா. அப்போ இன்டர்வலை ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா வாட்ஸ் த இன்டர்வல் -1 to 0 கிளியர். -1 to 0 x f of x -x into dx ப்ளஸ் அடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா வாட்ஸ் வேல்யூ 0 to 1க்குள்ள வரும்போது x மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ +x into dx. ஸோ அப்போ ஹியர் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இன்டகிரேஷன் -1 to 0 -x² dx ப்ளஸ் இன்டகிரேஷன் 0 to 1 x² dx. இது நார்மலாக இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் டேக் இட் காமன், x² இன்டகிரேட் பண்ணால் x³/3 into -1 to 0 ப்ளஸ் இது இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x³/3 லிமிட் இன்டகிரேட் பண்ணால் 0 to 1. ஸோ மைனஸ் காமனாக இருக்கட்டும், அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா 0 மைனஸ் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா -1/3 நெக்ஸ்ட் ப்ளஸ் ஹியர் அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா 1/3 லோயர் லிமிட் ஆல்சோ 0. சிம்பிளி பண்ணிங்கன்னா மைனஸ் இது மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் அப்போ 1/3 வந்து நிற்கும் ப்ளஸ் 1/3. ஸோ -1/3 + 1/3 சிம்பிளை பண்ணால் 0. இது ஒன் ஆஃப் த வே ஆஃப் மெத்தட். ஆர் அனதர் மெத்தட் சிம்பிளாக போகலாம். என்ன ஃபங்க்ஷன்னா லிமிட் வந்து -1 to +1 அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சேமாக இருந்துச்சுன்னா ஈவன் ஆட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ f of x is equal to x into modulus of x. ஸோ எக்ஸு போக -x ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா x -x கிளியர் மாடுலஸ் ஆஃப் -x. ஸோ அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா -x into modulus of x. ஸோ அப்போ f of -x ரீப்ளேஸ் பண்ணி -f of x கிடைச்சுன்னா f of x is odd function. Clear? f of x is odd function. So as per definition odd function இருந்துச்சுன்னா that value is equal to 0. Clear? Equal to 0. So you want any proof, they can follow.
Okay, understood my children? Right, next question போயிடலாமா? What is question number 10? Question number 10 பார்த்தீங்கன்னா, if the value of integration pi by 4 to pi by 2 cot theta cosecant square theta இது data. ஸோ அப்போ here இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது given எடுத்துக்கிட்டேன். சேம் யூஸிங் substitution method. Substitution method அப்போ எது சார் சூஸ் பண்ணலாம்னா, put cot theta டிஃபரன்ஷியேட் பண்ணால் cosecant square theta வந்துருமா? அப்போ நீ என்ன பண்ணுற, substitution method எடுத்துக்கிட்ட, put t is equal to cot theta எடுத்துகிட்ட. அப்போ dt by dx cot theta டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus cosecant square theta. ஸோ ஐ வாண்ட் dx தான் வேணும். அப்போ dt by minus cosecant square theta is equal to dx. பண்ணிக்கலாமா? இப்போ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் எடுத்தோம்னா லிமிட்டு நீ எதுக்கு மாற்றணும், அந்த வேல்யூக்கு டீக்கு மாற்றிடணும் இல்லையா? ஸோ அப்போ ஹியர் எக்ஸு டி, எக்ஸோட லிமிட் எங்கேருந்து எது வரைக்கும் மூவ் ஆகுது, 5/4 to 5/2 இதுக்கு வந்துருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ டி, எக்ஸில் தீட்டா சம தீட்டா தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ தீட்டாவோட வேல்யூ π/4 அப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ காட் π/4 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் π/2 திரும்ப காட்டில் சப்ஸ்டிட் பண்ணால் காட் π/2 0. tan 90 தான் அன்டிஃபைன்டு, காட் 90க்கு வந்து 0. கிளியரா? ரைட், இப்போ லிமிட் மாற்றியாச்சு. இப்போ சம்முக்கு போங்க. அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் லிமிட் எங்கேருந்து எது வரைக்கும் 1 to 0 இஸ் கிளியர். காட் தீட்டா போவா டீன்னு போட்டுட்டேன், இன்ட்டு கொசிகன்ஸ் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா போவா. ஓகே, இது டிஃபரன்ஷியேட் பண்ணால் dx/t தீட்டா, சாரி dx/t தீட்டா பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ d தீட்டா போவா வாட் இஸ் அ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன், dt by minus cosecant square theta. ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டு cosecant square கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் 1 to 0 t into dt. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் இன்ட்டு t square divided by 2. What's the limit? 1 to 0. So, அப்போ here upper limit போடுங்க 0, minus lower limit போட்டால் 1/2. So, இது ரெண்டு சிம்பிளை பண்ணால் plus 1/2. That is option A. Clear ma? Right. Next question number 11 பாருங்க. What's a given question பார்த்தீங்கன்னா, integration minus 2 to 3 x square dx k into 0 to 2 x square dx 2 into 3 x square dx find the value of k வேல்யூ கேட்டிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் given எடுத்துக்கிட்டேன். நத்திங் பட் அப்படியே இன்டெகிரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க NF. அப்போ ஹியர் இது இன்டெகிரேட் பண்ணால் x3/3 வாட்ஸ் அ லிமிட்டு -2 to 3. k as யூஸ்வலாக இருக்கட்டும். ஓகே, இது என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா x3/3 into 0 to 2 ப்ளஸ் இது ரெண்டையும் ஃபார்ம் பண்ணிங்கன்னா x3/3 லிமிட் 2 to 3. அப்பர் லிமிட் போடுங்க 27/3 மைனஸ் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா -8. ஓகே, கியூப் இது ரூட் தானே, -8/3 ஈக்குவல் டு k இன்ட்டு சேம் 8/3 -0 லோயர் லிமிட்டு ப்ளஸ் ஹியர் ஆல்சோ அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா 27/3 லோயர் லிமிட் போட்டிங்கன்னா -8/3. Clear? So, what is the value? 27/3 plus 8/3. இங்கே இருக்க plus 27/3 எல்லாம் இன்சைடு கொண்டு வந்து minus 27/3 minus 8 இன்ஸ்கொயர் பண்ண plus 8/3 is equal to k/8/3. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டு என்ன கேன்சல் ஆயிரும். சிம்பிளை பண்ணினா வாட்ஸ் வேல்யூ 16/3 is equal to k into 8/3. கிளியர்? ஆட்டோமேட்டிக்காக 3 கேன்சல் பண்ணு, 8 கேன்சல் பண்ண how many times? 2 times. அப்போ k is equal to 2. Clear my children? This is one of the way of method. Or இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ணலாம். இவ்வளோ தூரம் லென்த்தியாக போகிறது. இந்த இன்டெக்ரல் லெஃப்ட் சைடை மாற்றிக்கிங்க. அப்போ இன்டெக்ரல் -2 to 3 x square dx மைனஸ், ஓகே இது இப்படியே ஃபாலோ பண்ணால் திரும்ப நெகட்டிவ் தான் வந்து நிற்கும், அது ப்ளஸ் வராது. ஸோ நீங்கள் எப்படியே ஃபாலோ பண்ணிங்க, இது பெட்டர். Clear my children? Okay, you go to the next questions.
what are next questions அப்படின்னு பார்த்தீங்கன்னா the value of 1 to e log x into dx இது question. So அப்போ இது given எடுத்துக்கலாமா? Okay, what is the given? Integration of 1 to e log x into dx. Same Euler concept தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ Euler concept படி integration of u dv is equal to uv minus integration of v du. ஸோ அப்போ u சூஸ் பண்ண u வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். u சூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் பார்த்தீங்கன்னா Euler. ஓகே, Euler கான்செப்டை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ u வந்து அப்போ I வந்து இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் சைன் இன்வெர்ஸு காஸ் இன்வெர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்வெர்ஸ். ஸோ சம்மில் இன்வெர்ஸ் இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட்டு எல் மீன்ஸ் லாகரிதமிக் லாக் எக்ஸு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக லாக் எக்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிற u ஈக்குவல் டு லாக் எக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாமா? ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் டிவின்னு எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டிவி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ். ஸோ லிமிட்டை நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டு அங்கே போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணால் du பை டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் 1 பை எக்ஸ். அப்போ du ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். நெக்ஸ்ட் இது இன்டகிரேட் பண்ணால் v இன்டகிரேட் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ சம்மு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. ஸோ 1 to e log x இதான கொஷின். log x dx is equal to what's the formula? uv. u என்ன இருக்கு? log x. v என்ன இருக்கு? x. ஸோ what is the limit? 1 to e முடிச்சிட்டிங்களா? மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் v. v என்ன இருக்கு? x. நெக்ஸ்ட் du பார்த்தீங்கன்னா 1 by x into dx. what's the limit? 1 to e. கிளியர்? இப்போ நீ என்ன பண்ணுங்க, லிமிட் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண, அதான் ஹைலைட்டு. அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடுங்க. லாக் இ ஈயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ரேஜா? 1. அதே மாதிரி லாக் 1ஓட வேல்யூ 0. ஸோ அப்போ நீங்கள் அப்பர் லிமிட் போடும்போது வாட்ஸ் த வேல்யூ கிடைக்கும்? லாக் இ இன்ட்டு இ மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது லாக் 1 இன்ட்டு 1. கிளியரா? நெக்ஸ்ட் மைனஸ் சம்மில் இந்த எக்ஸு கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் மட்டும் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் மட்டும் இருக்கும். எக்ஸு வாட்ஸ் த லிமிட்டு? 1 to e. ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா லாக் இ வேல்யூ 1ன்னு தெரியும். ஸோ ரிமைனிங் இ. ஸோ இப்போ இ மட்டும் 1. லாக் 1ஓட வேல்யூ 0, தட்ஸ் ஆல்சோ 0. கிளியர்? மைனஸ் ஹியர் அப்ளை பண்ணிங்கன்னா வாட்ஸ் த லிமிட்டு? இ லோயர் லிமிட்டு 1. ஸோ அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா இ மைனஸ் உள்ள கொண்டு போ, மைனஸ் இ ப்ளஸ் 1, தட்ஸ் வேல்யூஸ் ஈக்குவல் டு 1. தட் இஸ் ஆப்ஷன் பி. கிளியர்மா? நெக்ஸ்ட் வாட் ஏ கொஸ்டின் நம்பர் 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் கொஸ்டின் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to 4 e power 2x plus x into dx இது கொஸ்டின். ஸோ வாட் ஆர் த கொஸ்டின்? இன்டெகிரேஷன் 0 to 4 e power 2x plus x into dx. ஸோ நீ அப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க. இ பவர் 2x இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் 2x பை 2. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது, அது டினாமினேட்டர் வரும். ப்ளஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2. வாட்ஸ் த லிமிட்டு? 0 to 4. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடுங்க. எக்ஸுக்கு ப்ளேஸில் 4 அப்ளை பண்ணால் இ பவர் 8 பை 2 ப்ளஸ் 16 பை 2. எக்ஸுக்கு ப்ளேஸில் 4 போட 16 பை 2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா e power 0 by 2 plus x power 0 போட்டால் இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா e power 8 by 2 ப்ளஸ் இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 8 மைனஸ் அகெயின் இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா e power 0ஓட வேல்யூ 1, அப்போ 1 by 2. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். ஏன்னா e power 0ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியுங்க? 1ன்னு தெரியுங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறத வேலைங்க சிம்பிளை பண்ண சொல்லியிருக்காங்களா? அப்போ வாட்ஸ் த வேல்யூ? 2 டேர்ம் டேக் இட் எல்சிஎம் எடுத்துக்கங்க. அப்போ இ பவர் 8 இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ளஸ் 16 அகெயின் மைனஸ் 1. இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா இ பவர் 8 ப்ளஸ் 15 பை 2. கிளியர்? தட் இஸ் ஆப்ஷன் ஏ. அண்டர்ஸ்டுட்மா? ரைட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். வாட்ஸ் கொஸ்டின் நம்பர் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் 0 to a 3x square dx is equal to 8. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் a கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டெகிரேஷன் 0 to a
3x square dx is equal to 8. அப்படியே 3 காமனாக இருக்கட்டும். x square integrate பண்ண x cube by 3, what's the limit? 0 to a is equal to 8. அப்போ 3 into இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா a cube by 3 minus x போக 0 போட்டு 0 is equal to 8. ஸோ அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ a cube is equal to 8னா இப்போ வாட்ஸ் வேல்யூ? a is equal to 2. That is option A. Understood? Next question பார்த்தீங்கன்னா question number 15 பாருங்க. Integration of -1 to +1 modulus of x minus 2 divided by x minus 2. இது questions. இந்த x not equal to 2. So CBSEல 2023ல கேட்ட questions. ஸோ அப்போ நீங்கள் given question பார்த்தீங்கன்னா integration of -1 to 1 modulus of x minus 2 divided by x minus 2 into dx. இது நம்மளுக்கு தேவையான questions. ஸோ அதனுடைய அல்டிமேட் எய்ம் என்னென்னா ஃபஸ்ட்டு மாடுலஸை ரிமூவ் பண்ணும். ஸோ அப்போ கிவன் கொஷின் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2. ஸோ அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 2 எப்போ 0 ஆகும்? எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 இருந்தால் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. 2க்கு மட்டும் அது 0 ஆகும். கிளியரா? அப்போ நவ் ஹியர் தட் இன்டர்வல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாமா? ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி அகைன் த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ஸ்ப்ரெட் பண்ணிக்க. One of the case -∞ less than x less than 2. Clear? So this case la -∞ 2ல எந்த வேல்யூ வேணும் சூஸ் பண்ணிக்க. இப்போ 0 சூஸ் பண்ணி இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன நெகட்டிவ் ஆயிருமா? தட் இஸ் நம்ம இங்கே x minus 2 மட்டும் எடுத்துக்க, மாடுலஸ் தேவையில்லை. இப்போ -∞ 2ல மிடில் என்ன வேல்யூ வேணும் சூஸ் பண்ணிக்க. ஸோ நான் இப்போ 0 சூஸ் பண்ணால் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 0 minus 2 ஸோ ஈக்குவல் டு -2. இங்கே எனக்கு வேல்யூ இம்பார்ட்டன்ட் இல்லை, சிம்பிள் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நெகட்டிவ் வருது. So, you will put modulus of x minus 2. Next case, if 2 less than x, okay, 2 less than or equal to x less than infinity. அப்போ 2க்கு மேலே ஒரு வேல்யூ சூஸ் பண்ணணும். டோன்ட் டேக் 2, 2க்கு மேலே. அப்போ 3 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 அப்ளை பண்ணால் சேம் 3 minus 2, 1 பாசிட்டிவ். அப்போ ஹியர் x minus 2. கிளியரா? 2 to infinity. நீ 10 கூட எடுக்க, 10 minus 2 பாசிட்டிவ். வேல்யூஸ் இம்பார்ட்டன்ட்ல பாசிட்டிவ் நெகட்டிவாக மட்டும் பார்த்துக்க. கிளியரா? இப்போ சம்முக்கு வாங்க. சம்மோட வேல்யூ வாட் இஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க? -1 to +1 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ -1 to +1ண்டா எந்த இன்டர்வலுக்குள்ளே வரும்? -∞, 2 இந்த இன்டர்வலுக்குள்ளே தானே வரும். கிளியர்? ஸோ -∞ less than x less than 2 இது டோட்டல் இன்டர்வல். கிளியர்? அப்போ இந்த -∞ 2க்குள்ளே தானே சம் என்ன இருக்குங்க? 1 இதுக்குள்ளே தான் இருக்கும், -1 இதுக்குள்ளே தானே இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக -1 to +1க்குள்ளே மாடுலஸோட வேல்யூ என்ன இருக்குது? -(x minus 2) வந்து நிற்குமா? ஸோ அப்போ இந்த சம்மை நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா இன்டெகிரேஷன் -1 to +1 மாடுலஸ் ஆஃப் x minus 2 என்னவா மாறுங்க? -(x minus 2) டிவைடட் பை x minus 2 into dxன்னு மாறிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக x minus 2 என்ன பண்ணுங்க? கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? -1 to +1 மைனஸ் வெளியே எடுத்துருங்க இன்ட்டு dx. ஸோ இப்போ மைனஸ் ஆஃப் dx இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ், வாட்ஸ் லிமிட் 1 to 2. ஸோ வில் புட் மைனஸ் அப்பர் லிமிட் 1 மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் -1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் ஆஃப் இதுக்கு ப்ளஸ் -2. கிளியர்? இது ரெண்டு +2 ஆகும், வெளியே அவுட் சைட் -2. ஸோ -2 சம் புக்கில் +2ன்னு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் ராங். -2 இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் ஏ கொஸ்டின் நம்பர் 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to π/6 சீக்கண்ட் ஸ்கொயர்ட் x minus π/6 into dx. இது கொஸ்டின். கிளியர்? ஸோ இப்போ இது எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னா வாட்ஸ் அ கொஸ்டின்? இன்டெகிரேஷன் 0 to π/6 சீக்கண்ட் ஸ்கொயர்ட் x minus π/6 into dx. இது டேட்டா. ஸோ நம்மளுக்கு இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர்ட் x, ஓகே, dx. சீக்கண்ட் ஸ்கொயர்ட் x இன்டெகிரேட் பண்ணால் tan x. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இட்ஸ் கிளியர்? ஸோ நவ் அப்போ இது சால்வ் பண்ணிங்கன்னா சேம் வே. அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் tan x minus π/6. ஓகே, 0 to π/6 ஃபார்ம் பண்ணிக்கலாமா? இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா tan x பொதுவாக π/6 போட்டால் π/6 tan 0 ஆயிரும். மைனஸ் அகெயின் ஃபாலோ பண்ணால் tan of 0 minus π/6ன்னு வந்து நிற்கும். கிளியர்? tan 0 வேல்யூ 0. ஸோ பட் மைனஸ் tan, ஓகே, minus π/6. tan of minus theta, what is the formula? நம்மளுக்கு தெரிஞ்சது minus tan theta ன்னு தெரியும். அப்போ இதுன்னு ஃபார்ம் பண்ணிங்கன்னா tan
pi by 6. ஏன்னா நமக்கு tan of minus theta அப்போ minus minus plus ஆயிருமா, pi by 6 னா 30 degree, tan 30 degree வேல்யூ இருங்க 1 by root 3. That is option A. Clear my children? Right. இப்போ question number 17 பாருங்க. What's the question number 17 na? For any integer a, then the value of integration 0 to pi e power sin square x cos square 2n plus 1 into x into dx. This is data. This question is important question. Question பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்கஸ்ட் கொஷின் மாதிரி இருக்குங்க. ஓகே, e பவர் sin squared இது நம்ம நிறையா கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். cos cube அகெயின் ஃபாலோ பண்ணிங்கன்னா 2n plus 1 into x இப்படிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க into dx தானே. ஸோ இப்போ இது எப்படி சார் இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினைட் இன்டெக்ரல் கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ கொடுத்துருக்க டேட்டாவை ஐன்னு எடுத்துக்கங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், என்ன ப்ராப்பர்ட்டினா 0 to a f of x into dx இருந்துச்சுன்னா வாட் ஃபார்முலா, இன்டெகிரேஷன் 0 to a f of a minus x into dx அப்படின்னு ஃபார்ம் பண்ணலாம். கிளியரா? அப்போ ஹியர் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to pi e பவர் sin squared pi minus x யூஸ் பண்ணிக்கலாமா, இன்ட்டு cos cube அகெயின் ஃபாலோ பண்ணிங்கன்னா 2n plus 1 அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு x எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், வாட் இஸ் த வேல்யூ இருக்கு pi minus x அப்படி போட்டுடலாமா. எஸ் கிளியர், இன்ட்டு dx. ஸோ sin of 180 minus theta நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுங்க, sin of 180 minus theta is equal to sin theta தான், ஏன்னா செகண்ட் கூட இல்லையா. பட் cos of 180 minus theta is equal to minus cos theta. That is a very important. So here you could find the integration 0 to pi e power sin of 180 minus x வந்து sin x தான். So as usual e power sin squared x ன்னு போடலாம். பட் cos of 180 minus theta அந்த 2n plus 1ல இது காமன் அப்படியே வெளியே போயிட்டுங்க. ஆக்சுவலாக இதை வேணா இப்படி வச்சுக்கலாம், cos ஓகே 2n plus 1 அது அப்படியே as usual இருக்கட்டும், ரிமைனிங் எனக்கு pi minus x மட்டும் இருக்குன்னு வச்சுங்க. ஓகே, தி ஹோல் கியூப்னா காஸ் ஆஃப் இது வரைக்கும் தீட்டான்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டாவே காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ மைனஸ் காஸ் 2n plus 1 இன்ட்டு எக்ஸ் அப்படி வந்து நிற்கும். ஸோ அசீஸில் ஹோல் கியூப் வந்து நிற்கும். ஸோ ஹோல் கியூப் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஆயிருமா. ஸோ அப்போ இதோட மீனிங் ஃபார்ம் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் காஸ் கியூப், கிளியர், காஸ் கியூப் இன்ட்டு 2n plus 1 into x into dx. Clear? Appo another I is equal to minus take it common 0 to pi e power sin squared x into cos cube 2n plus 1 into x dx. Clear? இது equation 2 ன்னு எடுத்துங்க, இது equation 1 ன்னு எடுத்துங்க. 1 plus 2 ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 2i is equal to ஆட்டோமேட்டிக்காக இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் கம்ப்ளீட்டாக என்ன ஆகும் 0 ஆயிரும். Therefore, I is equal to 0. Option B. Clear my children? Right. Next question number 18. So, நம்ம CBSE ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸாக இருக்கக்கூடிய மார்க்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த அசட்ரேஷன் ரீசன் டைப் கொஷின் தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா திஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் 0 to 8 10 minus x root x இந்த வேல்யூட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஸிங் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஷோர் இட்ஸ் கரெக்ட். என்ன ரீசன் பாருங்கள், இப்போ என்ன கொடுத்துருக்க சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினைட் இன்டெகிரல் ஐன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, இன்டெகிரேஷன் 2 to 8 ரூட் ஆஃப் 10 minus x டிவைடட் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் 10 minus x இன்ட்டு dx. இது டேட்டா. ஸோ இப்போ இந்த டேட்டாவை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஐ எம் யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு நான் சால்வ் பண்ண முடியும். இன்டெகிரேஷன் a to b f of x dx a to b f of a plus b minus x இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் என்னால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா 2 to 8 ரூட் ஆஃப் 10 மைனஸ் எக்ஸ் எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் 2 plus 8 minus x அதானே. வாட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி a plus b minus xனா சேம் ப்ராப்பர்ட்டி ஐ எம் யூஸிங் பை டிவைடட் பை ரூட் ஆஃப் இது எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் 2 plus 8 minus x ப்ளஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 10 மைனஸ் எக்ஸ் எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் 2 plus 8 minus x into dx. Clear? ஸோ அப்போ ஹியர் யூக்கர் பண்ண இன்டெகிரேஷன் ஆஃப் 2 to 8 இதை சிம்பிளி பண்ணின்னு வச்சுங்க, minus 2 plus 8 10 plus 10 minus 10 கேன்சல் ஆகிடும். அப்போ நியூமரேட்டர் வாட்ஸ் வேல்யூ கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். பை ஹியர் சால்வ் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 10 minus x கிடைக்கும்
ப்ளஸ் இது மைனஸ் பார்த்தீங்கன்னா -10 +10 கேன்சல் -, +x இருக்கும் அகெயின் √x. ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுங்க, இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க. இப்போ 1 + 2 இது ஐன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க, ஆல்ரெடி ஒரு ஐ. இப்போ 1 + 2 ஆட் பண்ணிங்கன்னா இப்போ 2i = இது ரெண்டுலுமே டினாமினேட்டர் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ இப்போ இன்டகிரேஷன் 0 to 8, இப்போ டினாமினேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா √x + √10 - x. ஸோ அப்போ ஹியர் √x + √10 - x into dx. இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா வாட்ஸ் ரிமைனிங் 2 to 0 இல்லை 2 to 8, 2 to 8 dx. ஸோ இது இன்டகிரேட் பண்ணால் x, வாட்ஸ் லிமிட் 2 to 8. ஸோ சிம்பிளி பண்ணிங்கன்னா 8 - 2 that is equal to 6. ஸோ அப்போ 2i = 6ண்டா i = வாட்ஸ் வேல்யூ 3. ஸோ அப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணால் ஆன்சர் 3. ஸோ கொஷின் இஸ் அசட்ரேஷன் இஸ் கரெக்டு. ரீசன் இதை சால்வ் பண்ணோம்னா நான் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி வச்சு சால்வ் பண்ண முடியும். ஸோ ரீசன் ஆல்சோ கரெக்டு. ஸோ அப்போ போத் அசட்ரேஷன் அண்ட் ரீசன் ஆல்சோ ட்ரூ அண்ட் ரீசன் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் அசட்ரேஷன், தட் இஸ் ஆப்ஷன் ஏ. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? பட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சேம் தான். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் இஸ் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். சம்முக்கு போயிடலாமா? நம்மளுக்கு இன்டகிரேஷன் 0 to 2a f(x) dxனாலே ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். வாட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி? இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 2a f(x) into dx equal to actually what is the property na integration of 0 to a f(x) into dx plus integration of 0 to a f of 2a minus x into dx. This is the properties of definite integral. So as per sum la rendu case split பண்ணலாம். First case எப்படின்னா f of 2a minus x equal to f of x இருந்துச்சுன்னு வச்சுக்க. f of 2a minus x equal to f of x இருந்தா அப்போ limit 0 to 2a f of x into dx. So f of 2a minus x வந்து நான் f of x எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன how many times வருங்க? 2 times of integration of what is சொல்லுங்க 0 to a. ஓகே சாரி இங்கே a வருங்க 0 to a f of x into what is சொல்லுங்க dx அப்படின்னு வந்துடும். செகண்ட் கேஸ் என்னென்னா f of 2a minus x equal to minus f of x இருந்துச்சுன்னு வச்சுக்க. அப்போ f of 2a minus x வந்து minus f of x வந்து அப்போ மைனஸ் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அது ரெண்டு என்ன ஆகும் கேன்சல் ஆயிருங்க. அப்போ 0 to 2a f of x dx is equal to வேணா எப்படின்னு பாருங்கள் 0 to a f of x ஓகே ப்ளஸ் இன்டகிரேஷன் 0 to a f of 2a minus x தான் மைனஸ் f of x எடுத்திருக்கேன். அப்போ மைனஸ் f of x into dx ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு இன்டகிரல் என்ன ஆகும் கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக வாட்ஸ் வேல்யூ 0. ஸோ அப்போ இன்டகிரேஷன் 0 to 2a ரெண்டு கேஸாக ஸ்ப்ளிட் பண்ணி இதுதான் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஒன்று 2 into integration 0 to a f of x dx மாற்ற முடியும் ஆர் 0 கொண்டு வர முடியும். ஓகே ஸோ அப்போ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of 2a minus x equal to f of x. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2 into 0 to a f of x into dx. ஸோ ஃபஸ்ட்டு அசட்ரேஷன் இஸ் கரெக்டு. ரீசன் பார்த்தீங்கன்னா -a to +a f of x dx is equal to 0. f of x is a odd function. கிளியர்? ஆட் ஃபங்க்ஷன் இருந்தால் இதோட வேல்யூ 0, தட்ஸ் ஆல்சோ கரெக்டு. ஆனால் பட் இந்த ரிசல்ட்டை நம்ம இதுங்க யூஸ் பண்ண முடியுமான்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ போத் அசட்ரேஷன் ரீசன் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூ தான். பட் ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் டு ஃபஸ்ட் ஒன். கிளியரா? ஸோ இது தனி ப்ராப்பர்ட்டி, இது தனி ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ரீசனை கொண்டு போய் ஃபஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ரெண்டுமே கரெக்ட் தான், பட் கரெக்ட் இட்ஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே அண்டர்ஸ்டுட்மா? ரைட்டு. அப்போ ஆப்ஷன் பி வந்து நிற்குங்க. அடுத்து போயிடலாமா? செகண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஈவன் ஆடு ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் ஈவன் ஆடு வெரிஃபை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அந்த சம்மோட லிமிட் பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு என்னவாக இருக்குன்னா சேமாக இருக்கும். ஏ அண்டு ஏ இருந்துச்சுன்னா லோயர் லிமிட் மட்டும் மைனஸாக இருக்கும் f of x dx. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சேமாக இருக்கும், லோயர் லிமிட் வந்து நெகட்டிவாக மாறி இருந்துச்சுன்னா தட் இஸ் அப்போ -1 to +1 -π/2 to +π/2 இந்த மாதிரி கேசஸ் வந்தாலே ஃபஸ்ட்டு நீ என்ன திங்க் பண்ணு ஈவன் ஆடு ஃபங்க்ஷன் வெரிஃபை பண்ணும். ஓகே இதுதான் பேசிக் பிரின்சிபல். ரைட். அப்போ நான் கொடுத்துருக்க கொஷின் பார்த்துக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -a + a f of x dx is equal to 2 into 0 to a f of x dx எப்போ f of x is ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் எஸ் ரீசன் இஸ் கரெக்ட். ஓகே, இந்த ரீசன் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்னா நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும் -a to + a f of x into dx is equal to 2 into integration 0 to a f of x into dx. இது எப்போ f of x is ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு இதே ஃபங்க்ஷன் 0வாக இருக்கும். வாட் இஸ் த கண்டிஷன்? f of x is ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது. ஓகே, ஆட் ஃபங்க்ஷன் அண்டு ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது. கிளியரா? இது ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது. ஸோ அப்போ டெஃபினட்டாக தி கிவன் ஃபங்க்ஷன் ஈவனாக இருக்கும்போது 2 into 0 to a f of x dx. ஸோ செகண்ட் ரீசன் இஸ் கரெக்டு. இப்போ இது கரெக்டாக ட்ரூவான்னு பார்க்கலாம். அசட்ரேஷன் செக் பண்ணி பார்த்தலாமா? சேம் வே அப்போ -π to +πன்னு கொடுத்துருக்கனால அப்போ கிவன் ஃபங்க்ஷனை கம்பல்சரி ஈவன் ஆடு வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணி பார்த்தலாமா? கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை f of xன்னு எடுத்துக்க. வாட் இஸ் f of x? x tan squared x எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ f of -x ரீப்ளேஸ் பண்ணால் -x into tan of -x the whole square எடுத்துக்கலாங்களா? ஸோ சிம்பிளி பண்ணிங்கன்னா -x tan of -x equal to -tan x clear whole square. tan of -θ is equal to -tan θ தான். ஸோ அப்போ உள்ள ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது ப்ளஸ் ஆயிரும், பட் வெளியே மைனஸ் இருக்கா? அப்போ இது எப்படி சேஞ்ச் ஆகும்டா f of x is equal to f of -x is equal to சரி f of -x is equal to -x into tan squared x. So அப்போ f of -x is equal to -f of x. Therefore what are the conclusions? f of x is odd function. Okay, அப்போ f of x is odd function இருந்தால் integration of -π to +π x into tan squared x into dx equal to what's the value? 0. இதான செகண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்குமா? பட் அப்போ இங்கே கொஸ்டின் பார் ரெண்டு ஆன்சருமே கரெக்டு. ஸோ ஒரு கன்க்ளூஷன் வந்துடும், போத்துமே கரெக்டு. ஆனால் ரீசன் பார்த்திங்கன்னா இந்த அசட்ரேஷன் இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு நான் இங்கே என்ன ஃபங்க்ஷனத்தை யூஸ் பண்ணுறேன்? ஆட் ஃபங்க்ஷன் கான்செப்டத்தை யூஸ் பண்ணுறேனே தவிர ஈவன் ஃபங்க்ஷன் கான்செப்டை யூஸ் பண்ணல. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஈவன் ஃபங்க்ஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ முடியாது. கிளியரா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த சம்முக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நான் 0ன்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் இங்கே ரீசன் பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ போத் ஆன்சருமே ட்ரூ, பட் இட்ஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். கிளியரா? போத் ஆன்சர் இஸ் ட்ரூ, பட் ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். சப்போஸ் இதே ஆட் ஃபங்க்ஷனுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டு ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு போயிருக்கலாம். கிளியர்? போத்துமே கரெக்டு. ரீசன் இஸ் எக்ஸாக்ட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஃபஸ்ட் இதுக்குன்னு சொல்லிடலாம். பட் ஆனால் இவங்க என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்க சம்மு என்ன வச்சு சால்வ் பண்ணுறோம்? ஆட் ஃபங்க்ஷனாக தேவை 0 ஆகுது. ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஈவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி போத்துமே கரெக்டு, பட் ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் த அட்ரஸேஷன். கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? சேம் திஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை சம்மை எப்படி சார் சால்வ் பண்ணலாம்டா? சேம் கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ரீசன் பாருங்கள், இந்த டெஃபினேஷன் இஸ் கரெக்டு. கரெக்டான டெஃபினேஷன் தான். நம்மளுக்கு இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் எக்ஸசைஸ்லாம் நம்ம படிப்போம். இன்டெகிரேஷன் ஆஃப் f of x ஓகே இன்ட்டு f of x ப்ளஸ் f dash of x இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? dx இன்டெகிரேட் பண்ணால் e power x f of x ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் cன்னு சொல்லுவோம். ஸோ ரீசன் இஸ் கரெக்டு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம்மை இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு தான் நீங்கள் கெஸ்ஸிங் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அசட்ரேஷனை. அப்போ கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அ கொஷின்? இன்டெகிரேஷன் ஆஃப் 1 to e power x கொடுத்துட்டாங்க இன்ட்டு 1/x ப்ளஸ் log x கிளியர் dx இது சம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்னொன்று கிடைக்கணும், அதான மீனிங்க. அப்போ இது f of xன்னு எடுத்திங்கன்னா f of xன்னு சூஸ் பண்ணிட்டு வச்சுக்க. f of x = log xன்னு எடுத்திங்கன்னா f dash of x என்ன கிடைக்கும்? 1/x. கிளியரா? அப்போ இது f of x, இது f dash of x. ஸோ அப்போ கண்டிப்பாக கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. கிளியர்? ரைட். அப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணலான்னா இப்போ இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? e power x f of x வேல்யூ என்னங்க? log x. ஸோ ஆட்டோமேட்டிக்காக லிமிட் இஸ் ஈக்குவல் டு 1 to e.
சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடுங்க. அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா e பவர் e இன்ட்டு லாக் e, கிளியர், மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க e பவர் 1 இன்ட்டு லாக் 1. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், லாக் 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, லாக் ஈயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா e பவர் e இன்ட்டு 1 மைனஸ் இது 0, தட் இஸ் ஈக்குவல் டு e பவர் e. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் இஸ் கரெக்டு. ஸோ அசட்ரேஷன் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ வந்து அசட்ரேஷன் வந்து கரெக்டு. சால்வ் பண்ணால் e பவர் e ஆன்சர் வந்துடுச்சு. இந்த e பவர் e சால்வ் பண்ணுறதுக்கான ரீசன் இந்த ஃபார்முலா தான். e பவர் x f of x ப்ளஸ் f dash of x இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் என்னால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ரீசன் ஆல்சோ கரெக்டு. ஸோ அப்போ போத் ஆன்சருமே கரெக்டு. The reason is correct explanation for the assertion. So option A. Clear my children? Right. Clear? So மறக்காம இந்த வீடியோஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. Thank you.